லைஃப் அஸ் அன் ஃபிசியோ டே 3. இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் மார்னிங் எந்திரிச்சு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு அண்ட் மார்க் ஷீட்ஸு, சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி தனியாக ஒரு ஃபைலில் போட்டு வச்சுருந்தேன். எதுக்காகன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. ப்ரோ, நான் 5 வருஷமாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பர் பேக்கில் ஒரு ஸ்டிஃப்னஸ் மாதிரி இருக்குது. அதுக்காக நான் ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் பார்த்தேன். அவங்க வந்து மசில் நாட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச்சிங் அண்ட் எக்ஸசைஸை சொல்லி கொடுத்தாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பெயின் சுத்தமாக குறையலை. அதுக்கு பதிலாக எனக்கு அக்ரிவேட் தான் ஆச்சு. அண்ட் இப்போ எனக்கு கொஞ்சம் ஒர்க் பிஸின்றதுனால என்னால் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ப்ரோ. ஸோ தட் நான் என்ன பண்ணலான்றதை வந்து ஒரு சஜஷன் மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு நானே கால் பண்ணி ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ எப்படி இருக்குது, மூமெண்ட்ஸ் பண்ணும்போது பெயின் இருக்கா, இல்லை எந்த டைப் ஆஃப் மூமெண்ட்ஸ் பண்ணும்போது அக்ரிவேட் ஆகுது, எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயில்டாக தெளிவாக விசாரிச்சுட்டு அவருக்கு நான் சொன்ன சிம்பிள் டெக்னிக்ஸ், ஹீட் அப்ளிகேஷன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டார்கெட்டட் ப்ரெஷர் அப்ளிகேஷன், இது 2 மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி பண்ணணும்னு ஒரு வீடியோ மாதிரி ஒன்று அனுப்பிச்சிட்டு கிளினிக்கு கிளம்பி வந்துட்டேன். கிளினிக் கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருந்துச்சு. கிளினிக்கில் இருக்கிற எல்லா ஒர்க்ஸும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய லெக்குக்கு நான் மறுபடியும் யூஎஸ்டி அண்ட் ஐசிங் வச்சுட்டு அண்ட் பேசிக்கான ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணி ட்ரை பண்ணேன். நல்லாவே இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் வீட்டுக்கே சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு மொபைல் ஷாப் திறந்துருந்தாங்க அண்ட் ஆஃபர்ஸ்லாம் அங்கே போட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போய்ட்டு ஃபோனுக்கு பிடிச்ச 2 சட்டையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.